இந்த மாதிரி ஜும்கா வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இல்லையா? அது வந்து கஸ்டமைஸ் ஆர்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு, நான் வந்து ஃபுல் வீடியோவில் போடுறேன்னு வேற சொல்லிட்டேன். அது போடாம இருந்தா தப்பு இல்லையா? அதனால தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் போடணும்னு சொல்லிட்டு என்னால் போடவும் முடியல. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். இது வந்து எப்படி ரேப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லையா? சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். ஸ்ட்ரைட்டாக நான் வந்து பாயிண்ட்டுக்கு வரேன். என்னன்னா, யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஒரு சிலர் வந்து நோட்டீஸ் இது பண்ணுறாங்க. கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அப்படின்ட்டு. ஆனால் உள்ள போய் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது தான் தெரியுது, இல்லை நீங்கள் ரூ. 300 பே பண்ணணும், இல்லை நீங்கள் 150 பே பண்ணணும், இல்லை நீங்கள் ₹50 பே பண்ணணும் அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டால், இல்லை உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா நாங்கள் வந்து அதிலேயே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் மரியாதையாகவே ₹300 கொடுங்க, ₹150 கொடுங்க, ₹50 கொடுங்க, அதிலே உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு வந்துடும், அதிலே நாங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவோன்னு அவங்களா சொன்னாலும் பரவாயில்ல. எதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி கேட்டு நீங்கள் கடுப்பாகி இருக்கீங்க அப்படின்றது எனக்கும் தெரியணும்ல. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இது வந்து நான் செய்கிறத வந்து யூடியூப்பில் போடுற வீடியோவை எப்பயுமே ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஸ்டேட்டஸ் வைப்பேன். அதாவது என்னுடைய ஸ்டேட்டஸில் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டால் 10 செகண்ட்லேயே நான் வந்து லிங்க்கை பேஸ்ட் பண்ணி என்னுடைய யூடியூப் லிங்கை வந்து நான் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்னுடைய வழக்கம். ஸோ அது வைக்கும்போது ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏம்மா நீ என்ன ஓவராக பண்ணுற, சாரீ ப்ளீட்டிங்லாம் ஓவராக பில்டப்பாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் உன்னோட வீடியோவில் பார்த்தா அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. சரி, ஓகே, அவங்க யார் என்னன்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ பாருங்கள், என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது சாரீ ப்ளீட்டிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தனிப்பட்ட என்னுடைய விருப்பத்தில் நான் வந்து சாரீ ப்ளீட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டது தான் அது. நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து போடுவாங்க இல்லையா? அதை பார்த்து நான் வந்து சரி நம்மளும் பண்ணி பார்க்கலாமே, நம்மளுக்கு வருமா அப்படின்ட்டு நான் வந்து இது பண்ணேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நான் வந்து எந்த பேவும் பண்ணலை. நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் நானே வந்து கற்றுக்கிட்டேன். சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றது. உண்மையாக சொல்லப்போனால் அது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணது. ஸோ ஒரு டைம் பண்ணி பார்த்தேன் தனியாக. சரி, ஓகே, இதை ஏன் நம்ம யூடியூப்பில் போடக்கூடாது அப்படின்ட்டு நானும் சரி, ஓகே, நம்ம மெஹந்தி தானே இது பண்ணிகிட்ருக்கோம், சரி இதுவும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டேன். சரி, அது வந்து ஒரு சிலர் நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க. அதாவது என்ன அப்படின்னா, நான் கற்றுக்கணும், என்னோடய தனிப்பட்ட விருப்பத்தில் தான் நான் வந்து அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளீட் எடுத்தேன். ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோஸில் 2 வீடியோஸில் வந்து கரெக்டாகவும் இருக்காது, பர்ஃபெக்டாகவும் இருக்காது, அந்த ப்ளீட்டிங்கும் சரி, பாக்ஸ் ஃபோல்டிங்கும் சரி. அதுக்கப்புறம் போட்ட 2 சாரீஸில் வந்து கரெக்டாகவும் இருந்துச்சு, பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு. ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அதாவது என்னுடைய கான்டாக்டில் இருக்கிறவங்கனே வச்சுக்கோங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நல்லாயிருக்கு சிஸ்டர், நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு 2 சாரியை விட இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. சரி, ஒரு சிலர் அந்த மாதிரி சொன்னாலும் ஒரு சிலர் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களே அப்படின்றது எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பாருங்கள், அப்படின்லாம் பார்க்காதீங்க. அதுக்காக வந்து அடுத்தவங்கள வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து தனக்கு சொந்தமாக எதனா கற்றுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்து நான் பண்ணுறேன். ஸோ மெஹந்தியும் சரி, இந்த சில்க் த்ரெட் பேங்கிளாக இருந்தாலும் சரி, ஜுவல்லரிஸாக இருந்தாலும் சரி, சாரீ ப்ளீட்டிங்காக இருந்தாலும் சரி, ஏன் இவ்வளோ நாளும் என் சேனலில் சரியாக வீடியோ வராத காரணம் பியூட்டிஷியன் ஆர்டிஸ்ட்டாக ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீமும் கூட. சரி, ஓகே, சைடில் எதுவும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த நேரத்தில் எனக்கான வாய்ப்பு வந்துச்சு, பியூட்டிஷியன் ஆர்டிஸ்ட்டாக ஆகணும் அப்படின்றது. ஸோ இந்த சான்ஸை நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கான அந்த சான்ஸை வந்து நான் பயன்படுத்தி நான் வந்து இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து இதுக்கப்புறம் தான் நான் அட்டெண்ட் பண்ணணும். கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் போடுவேன்னு நினைக்கிறேன், கடவுள் அருளால். இந்த ஜும்கா நல்லா இருக்கா பாருங்கள். நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மியூட் போட்டு கூட பாருங்கள். இந்த ஜும்கா எப்படி இருக்குது சொல்லுங்கள். அவுட் ஆஃப் 10க்கு இது எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஜும்கா வீடியோவில் இதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். என்னம்மா ஜும்கா டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு நீ மாட்டுக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தேன்னு நினைப்பீங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
அண்ட் இது நல்லா இருக்கா சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு 10க்கு எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.